எல்லோருக்கும் வணக்கம். முதல் பார்வை அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். ஸோ பிஃபோர் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ அவங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிடும், அவங்க ஹாலிடேஸில் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுல காவியா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆனது தான். ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸாம் நல்லா எழுதியிருக்காங்க, நல்ல மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ அகெயின் என்ன படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணதான். எஸ், பிகாஸ் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் படிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் ஹாலிடேஸ் லீவ் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால அவங்க பிஸ்னஸ் ஓரியன்டாக பார்த்திங்கன்னா கிளாஸஸ் கூட ஜாயின் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம். டே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சி யோகா பண்ணிவிட்டு அந்த மார்னிங் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கிளாஸஸ் போயிட்டு கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ அந்த கிளாஸஸ் முடிச்சுட்டு வந்துட்டு ஸோ அதில் ஏதாவது ஒர்க் இருந்துட்டா பார்த்து முடிச்சுட்டு ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஷாப்புக்கு போயிடுவாங்க. ஸோ ஷாப்புக்கு போயிட்டு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா ஆர்த்தி வீட்டுக்கு வந்து காவ்யா கிட்ட, காவ்யா பக்கத்து ஏரியாவில் கோவில் ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டுருக்கு, அங்கே நிறைய கேம்ஸஸ் அண்டு ஷாப்ஸஸ் கூட இருக்குது, ஒரு டைம் போகலாம் காவ்யா, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காவ்யாவுக்கு எப்படி அப்படின்னா இந்த வெளியில் என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம் பிடிக்காது. ஸ்டில் அவங்க வீட்டில் இருக்கணும், அவங்க பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை மட்டுமே தவிர அவங்களுக்கு வெளியில் போகிறது அந்த ஐடியாஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்த்தி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. காவ்யா வந்துட்டு, இல்லை ஆர்த்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் காவ்யா, ஒரே ஒரு டைம் போகலாம் ப்ளீஸ், சம்மர் ஹாலிடேஸ் ஃபுல்லாக இங்கே தானே இருக்கும், ப்ளீஸ் காவ்யா அப்படிம்பாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்டே போய் காவ்யா வந்து அவங்க அம்மா கிட்டே, அம்மா இங்கே பக்கத்து ஏரியாவில் ஏதோ கோவில் ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டுருக்காம்மா, நான் ஆர்த்தி போகலான்னு கூப்பிடுறா, நான் போயிட்டு வரட்டுமாம்மா அப்படிம்பாங்க. ஓகேடா, நோ ப்ராப்ளம், போயிட்டு வா, பட் டேக் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேம்மா, நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க காவ்யா. சரிடா அப்படின்ட்டு, எப்போ கிளம்புறீங்க அப்படின்னா, ஒரு 7 o'clock போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடா, நீ இன்னைக்கு ஷாப்புக்கு போக மாட்டேன்னா அது அப்பா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேம்மா, நான் ஆஃப்டர்நூன் போவேன் இல்லைங்களா, நான் அப்போ வந்து அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடா காவ்யா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஓகேம்மா அப்படின்ட்டு சரி ஆர்த்தியை சொல்லிட்டு ஆர்த்திக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஐயோ தேங்க்யூ காவ்யா, தேங்க்யூ ஸோ மச் அப்படிம்பாங்க. சரி ஓகே போகலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அம்மா தேங்க்ஸ்மா அப்படிம்பாங்க. காவ்யான்ட்டு, ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, அட்லீஸ்ட் நீங்களாவது சொன்னீங்களே, இல்லைன்னா காவ்யா வரவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் ஓகேடா அப்படின்னு சொல்லுவாங்க காவ்யா அவங்க அம்மா. ஸோ ஈவினிங் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோவில் ஃபங்க்ஷன் இல்லையா, ஸோ நல்லா ரெடி ஆகிட்டு சுடி தான் போட்டிருப்பாங்க, காலர் வச்சு சுடி போட்டுக்கிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக 2 பேரும் வந்து கிளம்பிடுவாங்க. அங்கே போனீங்க அப்படின்னா அந்த லைட் வெளிச்சத்துக்கு அந்த ஷாப்ஸு கேம்ஸு அந்த இடம் பார்க்க சூப்பராக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கோவில். ஸோ சாங்ஸ் எல்லாம் கேட்டு வேறு லெவலில் இருக்கும். அவங்க ஆர்த்தி அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. சரின்ட்டு 2 பேரும் போயிட்டு அங்கே இருக்கிற ஷாப்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ரஷ்லையும் காவ்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு வாய்ஸஸ் அவங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். நாட் அட் ஆல் கிளாரிட்டியாக இருக்காது, பட் சம்திங் ஏதோ ஒரு வாய்ஸ், அந்த ஸ்மைல் சவுண்டு வர மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. என்ன அது, என்னமோ சத்தம் கேட்குதே அப்படின்ட்டு அவங்க அங்கே சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தவங்க ஒரு கேங் நின்றுட்டுருக்கும். அந்த கேங் பார்த்திங்க அப்படின்னா சிலர் ஆஃப் சாரீஸில் இருப்பாங்க, சிலர் வந்து சுடியில் இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு கேங் அப்படியே நின்றுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து பார்ப்பாங்க, அது ஃபுல் கிளாரிட்டியாக தெரியாது, ஃபுல்லாருமே அவங்க வந்து அந்த சைடு திரும்பியிருப்பாங்க, இவங்க வந்து அவங்களுக்கு பேக் சைடு இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க உத்து பார்ப்பாங்க, அப்படியே அவங்கள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருப்பாங்க. அவங்கள பேக் சைடு இருக்கனால ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்ருப்பாங்க.
அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஷோல்டர்கிட்ட அந்த அந்த ஜிமிக்கி போட்டிருப்பாங்களே காதில், அது வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்துதான் அவங்களுக்கு அந்த பழசில ஞாபகத்துக்கு வந்துடும். அப்படியே அவங்கள அந்த பார்வை பார்த்தீங்கன்னா அவங்கள அகைன் யார் யார் அது அப்படின்னு பார்க்குற அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டி விடும். அவங்க அப்படியே உத்து பார்த்துட்டே இருப்பாங்க. லேசாக சைடில் அப்பப்போ திரும்பி திரும்பி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடிக்கடி அவங்களுடைய ஹேண்ட் மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம காது கிட்ட அந்த தலைமுடி கோதி விடுவோம் இல்லையா, அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து அதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை அப்படியே காவியம் வந்து ரசித்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு சைடில் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மைலோடு திரும்பும்போது அவங்க கன்னத்தில் அந்த குழியை வந்து பார்த்துருவாங்க. அந்த ஸ்மைல் ஃபேஸ் அவ்வளோதான். யார் அது, இது இது அவங்க தான் அப்படின்ட்டு அந்த சந்தோஷத்தில் அவங்க எப்படியாவது அவங்கள பார்த்துடணும் இன்னைக்கு அப்படின்ட்டு உடனே ஆர்த்தி வா வா சீக்கிரமா அப்படின்ட்டு போவாங்க. உடனே ஆர்த்தி வந்துட்டு என்னாச்சு காவியா, நான் சொன்னல அந்த பொண்ணு அதோ அங்கே இருக்குது அப்படிம்பாங்க. எங்கேங்காங்க. ஸோ அது அங்கே இருக்குது, இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸை பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. இங்கே இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களால அந்த ஃபேஸை பார்க்கவே முடியாது. இங்கே இருந்துகிட்டே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே சரி வா நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி, இல்லை வேணாம் கொஞ்சம் தூரத்துலேயே இருந்து பார்க்கலாம் ப்ளீஸ் அப்படிம்பாங்க. சரி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது போய்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேக் சைடில் தட்டி அக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ வந்துட்டு அவங்க டக்குன்னு திரும்புவாங்க. திரும்பின உடனே காவியா அப்படியே ஷாக் ஆகி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்பாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுவாங்க. எஸ், பிகாஸ் அவங்க தான் அனிதா அண்டு அவங்க தான் அடிக்கடி காவியா கூட ஃபைட் போயிட்டுருக்கோம் இல்லையா, அந்த பர்சன் பேர் தான் அனிதா. ஸோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்ததும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுவாங்க. இவங்களா அது அப்படிங்கிற மாதிரி. இவங்களா, ஓ மை காட் அப்படி அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்கள அந்த ஆஃப் சாரியில பார்க்கறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. காவியாவோட கண்ணு அது சிமிட்டாது. அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சடார்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டி பையன்ட்டு அக்கா என்னை தூக்கி அதை காமிங்க அப்படின்னு சொல்லுவான். ஓகே அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டே ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பாங்க. அந்த ஸ்மைலிங் ஃபேஸை பார்த்ததும் காவியக்குள்ளே இருக்கிற அந்த மனசுக்குள்ளே சின்ன அந்த ஒரு எனி சம்திங் ஒரு வேர்னஸ் இருக்கும் எல்லாமே மறைஞ்சு போய் அவங்க மைண்டு அவங்க மனசு எல்லாமே லேசாக ஃப்ரீயாகும். அந்த ஸ்மைலில் அப்படியே இவங்க அப்படி அவங்க தன்னைத்தானே மறந்து அதை அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்டன் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ். இவங்களா அது, ஓ மை காட், நான் எப்படி இவ்வளோ நாள் இவங்கள நான் மிஸ் பண்ணேன், இவ்வளோ நாள் நான் கன்ஃபியூஷனாக இருக்கேன், இவங்களை பார்த்துருக்கேன் ஆனால் அந்த பர்சன் தான் இந்த பர்சன் தெரியாமலே நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது அவங்க வந்து ஓ மை காட் நான் எப்படி இப்படி இருந்தேன் அப்படிங்கிறது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே ஆர்த்தியை ரொம்ப அக்மெண்ட், ஐயோ ஆர்த்தி அது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்கேனே, நான் இனி அவங்கள எப்படி சமாதானம் பண்ணி என்ன பண்ணுறவங்க கூட எப்படி நான் ஃப்ரெண்ட் ஆகுறது எனக்கு தெரியலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்போ ஆர்த்தி இருந்துட்டு ஏய் கூல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ நாள் யாருன்னே தெரியாமல் இருந்துச்சு, இப்போ யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் உன்னை பிடிக்குமா பிடிக்காதான்னு செக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்ஸ்லேருந்து அவங்க ஒன்று முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் உன்னை பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, ஸோ சம்திங் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், பிடிக்குமா இல்லையாங்க பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்களும் ஆஃப்டர் அதே ஸ்கூலில் தானே ஜாயின் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இங்கே தானே நியர்பையில் எங்கேயோ இருக்கிறதா நீ சொன்னேன், ஷாப்பு கூட அடிக்கடி வராங்கன்னு சொன்னல. ஆமாம் கார்த்தி அப்படிம்பாங்க. ஸோ விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு சரி போகலாமா அப்படிங்க. போகலாமா, எங்கே போகலாம், இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி சரி, இனி நான்லாம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், அவங்க மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிவாங்க அப்படின்ட்டு ஆர்த்தி வந்து கிட்ட இருப்பாங்க. ஆர்த்தி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இட்ஸ் ஓகே யூ கேரி ஆன் அப்படிம்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஆர்த்தி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஓகே இவங்கள நம்மளை மாற்ற முடியாது அப்படின்ட்டு அவங்கள்ட்ட அவங்க ஒர்க்கை அவங்க பார்த்துட்ருப்பாங்க. ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது அது பார்த்துருப்பாங்க. காவியா வந்து பார்த்திங்கன்னா அவங்களையே பார்த்துட்ருப்பாங்க. தூரத்துலேருந்து சைட் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்கள ஆஃப் சாரியில் பார்க்குறாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் இந்த பர்சன் ஒரே பர்சன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அவங்களோட ஹாப்பினஸ்க்கு சான்ஸே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ சைட் அடிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க போகிற பக்கத்துக்கெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் பின்னாடி இப்போ வாட்ச் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்க திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த ரஷ்ஷில் இவங்க மட்டும்தான் அதை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ பார்த்துட்டே இருந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகி ஸோ வீட்டுக்குமே போயிடுவாங்க. எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கப்புறம் ஸ்கூலும் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிடும். அகைன் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஓகே ஃபஸ்ட் டே போகிறோம், ஸோ அவங்கள எப்படியாவது மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா காவியா வந்து போகிறாங்க. ஸோ அவங்க என்ன குரூப் எடுத்திருக்காங்க, மார்க்ஸ் ரிசல்ட்டு நல்லா ஸ்கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்த்தி அண்டு காவியா 2 பேருமே செப்பரேட் ஆகிடுவாங்க. கார்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் குரூப் எடுப்பாங்க. காவியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 3rd குரூப் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் படிக்கிறாங்கன்னு ஃபிக்ஸ் ஆனதுனால அவங்க வந்து 3rd குரூப் எடுத்துருவாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. 2 பேருமே டாப்பர்ஸ் தான். ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும். இவங்க வந்துட்டு ஆஹா எங்கடா அவங்கள காணும், என்ன படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்கள சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி அவங்க பேர் அனிதா, எந்த கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்ட்டு செக் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக அனிதா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரித்தி அண்டு ஹரிதா அப்படின்னு 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, சும்மா அவங்க கூட எங்கேயா போகிறது வர்றது தான். ஸோ அவங்க 2 பேர் கூட சேர்ந்து வருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டோக்கு பக்கத்தில் வந்து அவங்க கிளாஸ் ரூம்ஸில் உட்காந்துட்டு இருப்பாங்க. கிளாஸ் ரூம்ஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க தவிர அந்த விண்டோவை பார்க்க மாட்டாங்க. அந்த விண்டோ வழியாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க பார்ப்பாங்க. அவங்க அந்த அனிதாவோட கேங்ஸ் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க. பார்த்துக்கிட்டே வரும்போது காவியாவுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற பர்சன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை அவங்க நோட் பண்ணுவாங்க. இங்கே யார் பார்க்குறாங்க, அதுவும் ஒரு விதமாக பார்க்குறாங்களே, என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணிவிட்டு ஓகே பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு ஸோ இப்படியே நார்மலாக போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிரேக் ஹவர்ஸில் காவியாவோட பிரேக் ஹவர்ஸில் ஆர்த்தியை மீட் பண்ணுறது, அதில் ஆர்த்திக்கு டைம் வச்சுன்னா ஆர்த்தி வருது, இல்லைன்னா இவங்க அங்கே போகிறது. ஸோ என்ன தான் கிளாஸ் இருந்தாலும் ஆர்த்தி தான் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ பிரேக் கிடைக்கிற டைமில் எல்லாமே அங்கே போவாங்க. ஸோ ஒரு நாள் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்துல ஒரு ட்ரீ இருக்கும், அதாவது மரம் இருக்கும். அதுக்கு கீழே நின்று ஆர்த்தியாண்டு காவியாவும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. மேலே இருந்து அவங்க பார்ப்பாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா 11th கிளாஸ் தான். அவங்களும் சேம் ஃபஸ்ட் குரூப் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட் குரூப் எடுத்துகிட்டு அவங்க வந்து அங்கே மேலே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஆர்த்தி சொல்லுவாங்க, ஐயோ காவியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அனிதா இருக்காங்களா அவங்களும் என்னோட கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வாவ் அப்படியா, சூப்பர், ப்ளீஸ் என்னை பற்றி ஏதோ நல்ல விதமாக உங்ககிட்ட சொல்லேன் ப்ளீஸ் அப்படிங்க. அப்பா ஆல்ரெடி உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், அதனால அவங்க என்கிட்ட பேசுகிறதே இல்லை. அவங்க வேறு எங்கே உட்காந்துட்ருக்காங்க, நான் வேறு பிளேஸில் உட்காந்துட்ருக்கேன், பட் அவங்க 2 பேரும் என் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கீழே நின்று அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இதை அனிதா வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வாட்ச் மீன்ஸ் காவியாவை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்போ அனிதா வந்து காவியா சீஸ் மேலே கிஸ் பண்ணாங்களோ அப்போவே அனிதா வந்து ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த ஐ கான்டாக்ட் வந்து அவ்வளோ டீப்பாக போயிருக்கும். அப்போவே வந்து அனிதா வந்து ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஆனால் அது வந்து இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க எப்போவோ ஃப்ளாட் ஆகிட்டாங்க காவியா. ஸோ இதுக்கப்புறம் அந்த லவ் எப்படி மூவ் ஆன் கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தாட்டாகவே இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க மேலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கீழே இருக்கிற காவியாவுக்கு நம்மளை யாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு அவங்க ஃபீல் பண்ணி டக்குன்னு திரும்புவாங்க. உடனே அனிதா வந்து அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. அந்த பக்கம் திரும்பி பேசிகிட்டு இருப்பாங்க.
ஓகே. இங்க தான் இருக்கியா நீ? சரி வா இனி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி கீழ இருந்து அவங்க அவங்க பார்க்கும்போது இவங்க பார்க்க மாட்டாங்க. இவங்க பார்க்கும்போது அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா 2 பேருமே பார்க்குறாங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் என்ன அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயே "ஓ அப்பா!" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பெல் அடிச்சிடும். அகைன் வந்து அவங்க கிளாஸுக்கு போயிடுவாங்க. கிளாஸுக்கு போயிட்டுருக்கும்போது ஆர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ல ஏறி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலில் அடிபட்டு ஆமா அப்படின்ட்டு கீழே அப்படியே உட்காந்துருவாங்க. அங்கே தானே அவங்க இவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அனிதா அவங்க உடனே ஓடி வந்து ஐயோ ஆர்த்தி என்னாச்சு ஓகே அப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பேசுவாங்க. இந்த பொண்ணு நீங்கள் என்கிட்டலாம் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி வந்து பேசுவாங்க. நீ வேற வா அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் காவ்யாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனாலயே அவங்களுக்கு கன்சர்னாக பார்த்துப்பாங்க. ஓகே ஓகே வா அப்படின்ட்டு அவங்க கிளாஸ் கூப்பிட்டு போய் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா ஒரே பிளேஸில் அப்போ இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் காவியா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தான் ஆர்த்தியை பார்க்க வருவாங்க. அதில் லஞ்சில் அவங்க தானே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இவங்க வருவாங்க. காவியா வந்து அனிதாவை பார்ப்பாங்க. ஆனால் எதுவும் பேச மாட்டாங்க. ஜஸ்ட் ஐ கான்டாக்ட் மட்டும் போகும். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருந்துட்டு எதுவும் பேச மாட்டாங்க. 2 பேரும் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போதும் கிரவுண்டில் தானே உட்காந்து மரத்துக்கடியில் அப்படி இல்லை கிளாஸ் ரூமில் பிளேஸில் இந்த மாதிரி தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிடும்போதும் இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருந்தாலுமே அவங்களோட ஐ கான்டாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட தான் இருக்கும். காவியா வந்து ஒரு வாய் எடுத்து வைக்கிறது, அப்புறம் அவங்கள அப்படியே பார்க்குறது, அவங்களும் இவங்கள பார்க்குறது. ஸோ இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு இப்படியே போயிட்டுருக்கும். அப்போ வந்துட்டு ஆர்த்தி சொல்லுவாங்க, அப்பா எத்தனை நாளைக்கு தான் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? போய் ஒரு வாட்டி பேசேன் காவ்யா. ஐயோ எனக்கு பயமா இருக்குது அப்படிம்போ. பயமா இருக்கா? என்னடி சின்ன பிள்ளை மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படிம்பாங்க. இல்லை இல்லை என்னால் முடியாது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா நீ மாறவே மாட்ட, போய் ஒரு வாட்டி பேசேன் காவ்யா அப்படிம்பாங்க. இல்லை இல்லை முடியாது முடியாது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.